ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு போட் நெக் ப்ளவுஸில் வந்து எப்படி பேக் ஹுக்கு வச்சு பிரின்சஸ் கட்டு போட்டு தைக்கலான்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் போட் நெக்கு, பேக் சைடு வந்து நார்மல் நெக்கில் வந்து பேக் ஹுக் வைக்க போகிறோம். இது வந்து காட்டன் ப்ளவுஸ் தான், லைனிங் கிடையாது. வாங்க எப்படி தைக்கிறதுன்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இது கைக்கு பைப்பிங் வைக்க போகிறோம். கோல்டன் கலர் பைப்பிங் வைக்க போகிறோம். எல்லோ கலர் ப்ளவுஸ் இல்லைங்களா, அதனால் கோல்டன் கலர் பைப்பிங் வச்சா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவில் வந்து அந்த பைப்பிங் வந்து கரை பக்கம் கீழே போகிற மாதிரி பைப்பிங் வச்சு அடிச்சுக்கலாம். பைப்பிங் உருட்டியாக இருக்கும். த்ரெட் பைப்பிங் வந்து கடையிலே விற்கும். இந்த மாதிரி கோல்டன் கலர் நிறைய கலர்ஸ் கிடைக்கும். அது இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு மேட்ச் ஆகிற கலர் மாதிரி வாங்கிட்டு அந்த பைப்பிங்க்கு ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கணும். உருட்டியாக இருக்குது இல்லைங்களா, அது ஓரத்தில் தையல் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி நம்ம திருப்ப போகிறோம். திருப்பினா வெறும் பைப்பிங் வரைக்கும் தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாத்து ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டு வச்சோம் இல்லைங்களா பைப்பிங் வைக்கிறதுக்கு, அந்த கிளாத்தை எடுத்து அதை ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த கிளாத் ஒன்று அடித்து திருப்பிட்டு அதை நம்ம உள் பக்கம் கொடுத்துட்டோம் கிளாத்தை. இப்போ அதை நம்ம எம்மிங் தான் பண்ண போகிறோம். இப்போ இதுலேயும் நம்ம அதே போல் பைப்பிங் மேலே இந்த கிளாத்தை அடித்து திருப்பிக்கலாம். பாருங்கள், இப்போ பைப்பிங் அழகாக இருக்குது. இப்போ ஒரு எஜ்ஜு தையல் மட்டும் போட்டுப்போம் நம்ம பைப்பிங்கை ஒட்டி. இதில் எஜ்ஜு தையல் போட்டுட்டு நம்ம ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்து கையில் எம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் குடஞ்சி எடுக்கிறத வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுடுவோம். இப்போ சென்டர் நாச் போட்டுட்டு மேலேருந்து 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஷேப் எடுத்து ஃப்ரண்ட்டு குடஞ்சிட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஃப்ரண்ட்டை. இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் தான் தைக்க போகிறோம். பேக்கில் வந்து கீழே ஃபஸ்ட்டு மடித்து திருப்பிக்கலாம். 1 இன்ச்சு நம்ம விட்டுருந்தோம், அதை வந்து மடித்து திருப்பிக்கிறோம் 1 இன்ச்சு. இது கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ மடித்து திருப்பிட்டு நம்ம சென்ட்ரு வச்சு பேக்கில் வந்து சென்ட்ரு ஓப்பன் பண்ணிக்கிறோம். பேக்கில் வந்து நம்ம சென்ட்ரு ஓப்பன் பண்ணிவிட்டு ஊக் பட்டி வைக்கிறதுக்காக நம்ம கிளாத்தை கட் பண்ணுறோம். இந்த சைடு நான் ஹை பட்டி தான் வைக்க போகிறேன். இப்போ ஐ பட்டிக்கு நம்ம கிளாத்து உள்ளே இப்படி கொடுத்து கீழ்ப்பக்கம் திருப்பி அடிச்சுக்கணும். ஏன்னா இன்னும் நெக் அடிக்கல நம்ம, அதனால் மேலே பிசுறு வச்சுக்கலாம். 2 தையல் போட்டுட்டு இப்போ மடித்து திருப்பிக்கிறேன். நான் எட்ஜு தையல் போட்டு ஒரு டிஸ்டன்ஸ் போட்டு ஐ பட்டியில் இப்போ வந்து ஊக்குப்பட்டி அடிச்சுக்கலாம். ஊக்குப்பட்டிக்கு அது மாதிரி நம்ம கிளாத்தை கொடுத்து மடித்து திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு நம்ம 1 இன்ச்சு கேப்பை விட்டுட்டு டிஸ்டன்ஸ் ஒன்று போட்டு அந்த பட்டியை வந்து உள்ளே திருப்பி பட்டியில் எட்ஜு போட்டுக்கலாம். போட்டு நம்ம சுற்றி 4 பக்கமும் வந்து எட்ஜு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் நம்ம அதே போல் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் எடுத்து வச்சுட்டு நம்ம டாட்டை பிடிச்சிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு பண்ணலாம். பேக்கில் வந்து எப்பவும் போல் தான் ஷோல்ட்ரு மார்க் பண்ணி நம்ம டாட் பிடிக்கிறோம். ஷோல்டருடைய சென்டர் எடுத்து இப்போ வாங்க, ஃப்ரண்ட்டில் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸஸ் கட் போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம கிளாத் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தோம் லெஃப்ட் ரைட்டில். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த சைடு வரணுமோ அந்தந்த கிளாத் வந்து கைடு அளவு விட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது காட்டன் ப்ளவுஸ் தான், பிசுறு வராது. இந்த ஷேப் வரும்போது மட்டும் நம்ம இழுத்துடக்கூடாது. பிரின்சஸ் கட் போடும்போது அந்த ஷேப்பில் இழுக்காமல் பண்ணணும். இப்போ இன்னொரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஷேப் வரும்போது நம்ம அங்கே மட்டும் 2 பீஸுமே இழுத்துடக்கூடாது. இழுத்துட்டோன்னா அந்த ஷேப்பே மாறிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ளவுஸ் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம்.
கீழே மடித்து தைக்கணும். நம்ம மேலே இருக்க பேக் பீஸை மார்க் பண்ணிவிட்டு நம்ம கீழே மடிச்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஃப்ரண்ட்லேயுமே 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா அளவு விட்டுருந்தோம். அந்த 1 இன்ச்சு நம்ம மடித்து தைச்சிக்கலாம். மடித்து தைச்சிட்டு ஒரு எட்ஜு போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டு முடிஞ்சிடுச்சு. நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம். 2 தையல் போட்டுக்கிறோம் ஷோல்டரில். இப்போ இன்னொரு பக்கம் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நெக்கு பீஸ் வந்து 1 இன்ச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பைப்பிங் கொடுக்கறதுக்காக. அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம கைடு அளவு மடித்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ கைடு அளவு தையல் போட்டோம். இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து ஒரே மாதிரியே இருக்கிற அளவு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அது நெக் பீஸ்க்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் தைச்சி வச்சிட்டோம். இப்போ பைப்பிங் நம்ம கையில் கொடுத்தோம் இல்லைங்களா, அதே பைப்பிங்கே வந்து நெக்கில் நம்ம நெக்குடைய பீஸில் வந்து ப்ளவுஸோடைய பீஸில் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். பிசுறு வந்து நம்ம பிசுறு பக்கம் வச்சுட்டு நெக்கு பக்கம் வச்சுட்டு பைப்பிங் மட்டும் வர மாதிரி வைக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கிராஸ் பீஸை இது மேலே வச்சு தைச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டோம் இல்லைங்களா, அதே அளவே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கைடாலும் நம்ம போட்டோன்னா அதே அளவே விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பைப்பிங்கை மேலே வச்சு திருப்பி அடிக்கணும். அது மேலே வந்து இந்த பைப்பிங் பீஸ் கிராஸ் பீஸ் அடித்து வைக்கணும். இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு அர்க்காத்து போட்டுட்டு நம்ம மேலே கிராஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே திருப்பிக்கலாம். ஃபுல்லாக அர்க்காத்து போட்டோம். இப்போ மேலே கொடுத்த கிராஸ் பீஸை வந்து திருப்பிட்டு நம்ம ஒரு எட்ஜு தையல் போட்டுக்கலாம். கிராஸ் பீஸ் திருப்பிட்டோம். நம்ம எட்ஜு மட்டும் போட்டுக்கிறோம். ஃபுல்லாமே எட்ஜு போட்டுக்கலாம். எட்ஜு போட்டு இது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும் கிளாத்து, நம்ம கையில் எம்மிங் பண்ணிக்கணும். அப்புறமா பாருங்கள் ரவுண்ட் நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு ஷோல்ட்ரு ஜாயின்ட்லேருந்து ஸ்லீவோடைய அர்க்காத்து போட்டோம் இல்லைங்களா சென்ட்ரு, அதுவும் ஒன்றா வர மாதிரி நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்லீவு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ண போகிறோம். அந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்து அளவு நம்ம கைக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை வச்சு சைட் ஜாயின் பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணிட்டு 3 தையல் போட்டு விட்டுக்கலாம். அதில் இப்போ போட்டோம். இப்போ இந்த பக்கமும் நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு கையிலேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அளவு மார்க் பண்ணிட்டு அக்குள் பக்கமும் நம்ம எவ்வளோ வேணுமோ மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம கிளாத் வந்து 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். நம்ம கைக்குமே அந்த அளவுக்கு தான் விட்டுருக்கோம். ஸ்ட்ரைட்டாக போட்டாலுமே கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், நம்ம தையல் போட்டுட்டோம். முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதுக்கு நாட்டு வைக்க போகிறோம். இதுக்கு நாட்டு வைக்கிறதுக்காக நான் கிளாத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு கிராஸ் கிடைக்கல, அதனால் நான் ஸ்ட்ரைட் பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்ட்ரைட் பீஸே நம்ம வந்து 1 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு அதை மடித்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். மடித்து ஒரு கைடு அளவு விட்டு ஒரு தையல் போட்டுக்கிறோம். கைடு அளவு விட்டு தையல் போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 மீட்டர் இருக்குது இது. நம்ம நாட்டுக்கு 1/2 மீட்டர் வச்சோன்னா போதுமானது தான். இப்போ நம்ம வந்து இதை தையல் ஒட்டி நம்ம ஒரு கட் பண்ணி எடுத்துடுவோம். இப்போ கட் பண்ணிவிட்டு இதில் நிறைய மெத்தேட் இருக்குது. திருப்பறத்துக்கு ஊக்கு இருக்குது. இப்போ குண்டு ஊசி பெரிய ஊசி இருக்கும் பாருங்கள்,
இந்த கோணி ஊசின்னு இல்லைங்களா, அதுலேயும் நம்ம திருப்பலாம். இப்போ நான் ஊக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஊக்கில் பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பெரிய ஊசி கோணி ஊசி போட்டு பண்ணிக்கலாம். இப்போ நாட் திருப்புறதுக்குன்ட்டு ஒரு இது மாதிரி கூட வந்திருக்கு. அதை கூட வச்சு நம்ம இந்த மாதிரி டேன் பண்ணிக்கலாம். இது வந்து ஊக்கு எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஒரு பீஸில் மட்டும் ஊக்க போட்டு உள்ளே கொடுத்து, நம்ம எப்படி நாடா கோப்போம் இல்லைங்களா, ஃபேண்ட்டுக்கு பாவாடைக்கலாம், அது மாதிரி நாடா கோக்குற மாதிரி உள்ளே இந்த ஊக்கை வந்து நம்ம விட்டுகிட்டே இருக்கணும். விடும்போது மேலே அந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே வரும். இப்போ நம்ம திருப்பிட்ட பிறகு நம்ம மிஷினில் வச்சு இதை நான் உருட்டி தைக்க போகிறேன். அப்படியே போடல பாருங்கள், முறுக்கிட்டு வர மாதிரி அப்படியே ஒரே பக்கமாக முறுக்கணும். இதை வச்சு எந்த பக்கம் ஃபஸ்ட்டு முறுக்கணுமோ அதே பக்கம் முறுக்கி தையல் போட்டுக்கலாம். லைட்டாக பின்னாடி கொஞ்சம் இழுத்து விட்டு பண்ணணும். இது நார்மலாக இருக்கிறத விட இது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் முறுக்கலாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நாட்டு கயிறு இந்த பாருங்கள், கிளாத் கயிறு மாதிரி இருக்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதுக்கு கீழே வைக்கிறதுக்கு லட்கன் பண்ணிடலாம். அதுக்குமே பைப்பிங் தான் வைக்க போகிறேன் நான். அந்த பைப்பிங் பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதையே வச்சு நம்ம திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம். பைப்பிங் மாதிரி மெலிசாக போட்டு இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் போட்டுடலாம். அது பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ கரெக்டாக ஒரே அளவாக கட் பண்ணிட்டு இதை திருப்பி ஒரு ஃபோல்டு பண்ணி 4 பீஸாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் ஒரு தையல் போட்டுட்டு இந்த நாட்கயிறை அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே போலவே நம்ம இன்னொரு நாட்டும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பக்கமும் இதே போல் தான் பண்ண போகிறோம். இப்போ 2 நாட்கயிறுமே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். இதை 4 இன்ச்சு நம்ம 3.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதில் ஹைட்டுக்கு அதே போலவே மார்க் பண்ணி நம்ம 2 பக்கமும் அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ப்ளவுஸ் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் தான். இது வந்து பேக் சைடு ஊக்கு வச்சு நார்மலாக தான் இருக்கும் நெக்கு. ஃப்ரண்ட்டில் போர்ட் நெக் வச்சுருக்கேன். இது நார்மல் காட்டன் ப்ளவுஸ் தான். முடிஞ்சிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு டெய்லரிங் டிப்ஸோடு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.